ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் கன்சோல் இண்டெக்ஸ் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள Facebook அண்ட் Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சைட் ஆப்பரேட்டர் ஒன்ட் ஷோ யூ எவ்ரிதிங் தட்ஸ் இண்டெக்ஸ்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசிக்கா இண்டெக்ஸிங் ப்ராசஸ பத்தி சொல்லிடுறேன். ஸோ நீங்க ஒரு சைட்ட ரீடிசைன் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்ட்ட ஒரு சைட் இருக்கு. அத நீங்க ஃபுல்லா ரீடிசைன் பண்றீங்க. ஃபுல்லா சப்ளைம் அந்த மாரி எடிட்டர் ஆப்ப யூஸ் பண்ணி ஃபுல்லா எடிட் பண்ணி ஒரு சைட்ட ரீடிசைன் பண்ணிட்டு, அண்ட் தென் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத ஆ Google சர்ச் இன்ஜின்ல லைவ் பண்ணணும். ஸோ அந்த லைவ் பண்றதான ப்ராசஸ் தான் இந்த இண்டெக்ஸிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல 3 ப்ராசஸ் இருக்கு Googleஅ பொறுத்தவரைக்கும். கிராலிங், இண்டெக்ஸிங் அண்ட் ரேங்கிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க குடுத்திருக்க கன்டென்ட் எல்லாம் Google கிரால் பண்ணும். அதுக்கப்புறம் இண்டெக்ஸிங் ப்ராசஸ்ல உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன Google இடத்துலருந்து தரும். அண்ட் தென் தான் ரேங்கிங் பண்ணும். நீங்க அதுக்கு எப்படி எஸ்இஓ பண்றீங்களோ, அத பொறுத்து Google சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ல உங்களுக்கு ஒரு பொசிஷன தரும். அதுதான் ரேங்கிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நம்ம டாப் 10க்குள்ள ரேங்கிங் ஆவறதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொட்டன்ஷியல் கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ தேடி வரக்குள்ள, நம்மளோட சைட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இண்டெக்ஸிங்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பொசிஷன் ஆயிருக்கக்குள்ள, நம்மளோட வெப்சைட்டுக்கு அதிகமான டிராஃபிக் நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் சேல் ஆவறதுக்கு, இல்ல பை ஆவறதுக்கு நெறையாவே சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்க கன்டென்ட் வேற. நான் ஆனா பேசிக்கா எப்படி ஒரு சர்ச் இன்ஜின் வொர்க் ஆகும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த மாரி சப்ளைம், அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோஸ் அந்த மாரி ஆப்லாம், டூல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட சைட்ட ரீடிசைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்அப் வைக்கிறதா இருக்கட்டும், அதுல இமேஜ் மாத்துறதா இருக்கட்டும், இல்ல அப்டேட்டட் கன்டென்ட்ட சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும். நீங்க எந்த அளவுக்கு காம்படிட்டரோட உங்களோட கன்டென்ட் யூனிக்கா, ப்ரிசைஸா இருக்கோ, அது மூலியமாவும் உங்களோட கன்டென்ட்க்கு குவாலிட்டி அதிகமா இருக்கும். அது மூலியமா உங்களோட வெப்சைட் ஈஸியா Google சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ல ரேங்கிங் ஆவறதுக்கு Google சைட்லருந்து அதிக பொட்டன்ஷியல் உங்க சைடுக்கு கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க இதெல்லாம் ரீடிசைன் பண்ணிட்டு, அண்ட் தென் உங்களோட பேஜுக்கு நீங்க ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல லாட்ஸ் ஆஃப் யுஆர்எல் இருக்கும். ஸோ அந்த யுஆர்எல் ரீட் பண்றது சைட் மேப் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த சைட் மேப் ஜெனரேட்டர யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சைட்ட அ ச டவுன்லோட் பண்ணி, அதையும் உங்களோட லைவ் பேஜ்ல அப் பண்ணிடணும். ஸோ இந்த எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு, நீங்க சேஞ்ச் பண்ண இமேஜ் எல்லாத்தையுமே லைவ் பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டு, ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜுக்குன்னு ஒரு சர்ச் கன்சோல் இருக்கும். ஸோ அந்த இமெயில போட்டு நீங்க ரெக்வெஸ்ட் குடுத்தீங்கனாலே, அதுலேருந்து நீங்க இண்டெக்ஸிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுல நீங்க இண்டெக்ஸிங் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்பவே முக்கியமானது. ஆ அதுல சைட் மேப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பண்ணணும். நீங்க அதுல அப் பண்ண சைட் மேப்ப இண்டெக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட பேஜோட இண்டெக்ஸ் பேஜ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ அதிலேயே தெரிஞ்சிரும் இந்த பேஜ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா, இல்ல எரர் இருக்கா அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா Google சைட்ல இருந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஜா நீங்க இண்டெக்ஸ் பண்ணி Googleக்கு தெரிவிக்கணும். இந்த மாரி நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். சைட்ட ரீடிசைன் பண்ணிருக்கேன். அத நான் இப்ப அப் பண்றேன் அப்படின்றத பத்தி Googleக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நெறைய எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சில பேஜஸ மட்டும் இண்டெக்ஸ் பண்ணிட்டு, நெறைய பேஜஸ ஹைட் பண்ணி வைப்பாங்க. அத பிளாக் ஹேட் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட் பண்ணி வைக்கிறது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறையா ஆ இப்ப அவங்க கன்டென்ட்ட நீங்க ரீட் பண்ண முடியாத மாரி நெறைய ப்ராசஸா இருக்கலாம். அந்த மாரிலாம் எக்ஸ்பர்ட் லெவல்ல அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ல என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைம், Google விஷுவல் ஸ்டுடியோஸ் இந்த மாரி ஆப் பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும். அப்பதான் நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் இதுல நெறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் ஒரு கோடர், டெவலப்பர் ஆகணும் அப்டின்னா, ஸோ இந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டோட
நெறைய இத கத்துக்கணும்னா, Google சர்ச் கன்சோல் அத பத்திலாம் நெறையா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வரணும் அப்டின்னா, Facebook, Instagram அதெல்லாம் வந்து ஆட்ஸ் பத்தி தான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் சொல்லப் போறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்றுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. டாட்டா பை பை. ஸ்டே டியூன்.